படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ தனுஷ் சாரோட படம். ஸோ அவர் வந்து நிறைய படம் நடிச்சிருப்பாரு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதோட கதை வந்து யாரும் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் சைடாக இருக்கட்டும், சிட்டி சைடாக இருக்கும். சிட்டியில் வந்து இஎம்ஐ எடுக்கிறது, வில்லேஜில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு லோன் எடுக்கிறது, டிராக்டர்ஸ் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு லோன் எடுத்தால் என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த படத்து மூலயமா காட்டியிருக்காங்கங்க. பாருங்கள், நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அப்பா சீனு, பையன் சீனு, சென்டிமெண்ட்டாக இருக்கும் நிறைய சீன்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்து அழுக வரும். அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை கேஎஸ் ரவிக்குமாரோட பர்ஃபார்மன்ஸும் தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அந்த பாண்டிங்கே வேறு லெவலில் இருக்குது. ஹீரோயினோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அப்புறம் கருணாஸ் சார் நடிச்சிருக்காரு, அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. இதில் நடித்த எல்லாருக்குமே கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் அவுட்லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த படம் தூங்குற மாதிரி இருக்குது, இல்லை போர் அடிக்க மாதிரி இருக்குது, லேக் இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அந்த படம் ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான படம். நல்லா இருக்குது. நான் உட்காந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன படம் பார்த்தாலும் அது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். வந்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் வராதிங்க, உள்ளே வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு 10க்கு 10 கொடுப்போம் சார். சூப்பராக இருக்குது. எங்கள் இடத்த பத்திரத்தை பிடுங்குறோம் அப்படின்னு சொல்கிறதா கண்டென்ட்டு. இது எல்லார் ஊர்லேயுமே நடக்கிற விஷயந்தான். அதுலேயும் எஸ்பெஷலி ராமநாதபுரம், பரமக்குடி, அந்த சைடு சாயல்குடி, அந்த சைடுலாம் இந்த அநியாயம் அக்குருமம் அவ்வளவு நடந்திருக்கு. அவ்வளோ அக்குருமத்தையும் என் கரசாமி, என் குரத்தீக்க வந்த கொலசாமியா என் தனுசு நடிச்சிருக்கு. தனுஷோட அப்பாவா கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தகப்பனா, கருத்து உள்ள தகப்பனா, பொறுப்புள்ள தகப்பனா அவரை இழந்துட்டு மறுபடியும் அந்த ஊர் பத்திரத்தையே வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் கதை, ஒன்லைன் கதை. மீதி என்னன்றது கதை பதில் பாருங்கள். படம் சூப்பரு, ஓகேவா? எந்த கரையும் இல்லாத ஒரு கொலசாமியாக இந்த கரை வந்திருக்குது. கண்டிப்பாக படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே ஐயா, இந்த வருஷத்தில் 2026 ஜனவரிலேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் தொடர்ந்து படம் பார்த்துனே இருக்கு. இட்டு மேலே இட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஃப்ளாப் கூட படம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தான் வந்தேன். பட் ஆனால் இந்த படம் சூப்பராக இருக்குது. கமர்ஷியல் ஹிட்டு 80% படம் சூப்பராக வந்துருக்குங்க. எல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்கும். தோசை கடை எப்படி ஃபுல்லாக சூடு எடுத்து அது மாதிரி படம் வந்து பயங்கரமாக சூடு எடுத்து 15 மினிட்ஸ் ஃபுல்லாக ட்விஸ்ட் மேல் போயிது. நெக்ஸ்ட் சீட்டில் உட்கார வச்சாங்க. 2 கேரக்டர்ஸ் தான். ஒன்று சுரேஷ் சார் அந்த பக்கம், இந்த பக்கம் ஜெயராம் சார், இந்த பக்கம் தனுஷ் சார். ஸோ என்ன நடக்க போகுது தான் கதை. இதில் வந்து நம்ம அப்பாவை திருப்பி ஞாபகப்படுத்தி அழுக வச்சிட்டாரு. கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. கருணாசனா சூப்பராக நடிச்சிருக்காரு. மமிதா பஜு மேம் நடிப்பை அரைக்கி தான் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக அவங்க வேலை நல்லா பண்ணியிருக்காங்க. அது சொல்லவே தேவையில்லைங்க. அவர் தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அவர் அசுரன் தாங்க. இந்த மாதிரி படம் திரும்ப அகைன் கொடுத்துட்டே இருக்கணும். இட்லி கடை வேறு மாதிரி இருக்குது ஜானர். கண்டிப்பாங்க இந்த படத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் திரும்ப வராதான்னு ஒரு ஏக்கத்தை உண்டாக்குனார். அதுதான் ஒரு தேவை. அது வந்து லாயலாக உண்மையை சொல்லணும். சும்மா நான் வந்து அந்த ஃபேன், சிம்பு ஃபேன் சொல்லிட்டு நான் வந்து பொய்யில சொல்லிட்டு நெகட்டிவாக கொடுக்குறது நான் வரல. நான் உண்மையை தான் பேசுவேன். கண்டிப்பாக வைக்கலாம். கமர்ஷியல் ஹிட்டில் அசுரன்லாம் டாப்பில் இருக்குங்க. ஸோ அந்த இதில் ஆவரேஜானு சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த விக்னேஷ் ராஜா வந்து போகிறதுக்கு அப்புறம் செகண்ட் படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இவர் வரிசையில் தனுஷ் சார் சான்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரோட இதில். அவரெல்லாம் சொல்லவே தேவையில்லை, பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அவர் யூத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி லவ் சாங் கொடுக்கணும்னு தெரியும். இந்த மாதிரி படத்துக்கு எப்படி அவர் மியூசிக் பண்ணணும் அவருக்கு தெரியும். பெஸ்ட்டு மியூசிக் கம்போசர் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக ஸ்லோவாக வரும் இருக்குது. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பயங்கரம் நெக்ஸ்ட் சீட்டில் தான் உட்காந்து பார்த்தோங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம், இதில் வந்து மெயினாக சொல்ல வந்துட்டேன். மெயினாக வந்து கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கரெக்டாக கட்டிடுங்க. கடனை வந்து வாங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து டெம்ப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை வந்து அது ஒரு மெசேஜாக ஒன்லைனாக சொல்லியிருக்காரு. வேறு எதுவுமே இல்லைங்க. கரா எப்படி இருக்குன்னா, படம் நல்லா இருக்குது. ஆனால் அதை சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் படம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, லேகாக இருக்குது, போராக இருக்குது. படம் நல்லா இல்லை. மியூசிக் வந்து இதுவாக இருக்குது. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இவனுங்களுக்கு வேறு எப்படி சொல்கிறது, எப்படி நல்ல படம் எடுக்கிறதுன்னு தயவுசெய்து ஏதாவது லெட்டராவது போடுங்கடான்னு தான் கேட்கணும். பிரதர், ஒரு நல்ல படம் பிரதர். யார் டிரெக்டர்னு பார்த்தா போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தோட டிரெக்டரான். அந்த மனுஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தையும் ஒரு கண்டென்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக தனுஷ் சார் அவரோட முந்தைய படங்கள்லாம் எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சாரோ அப்படி உழைச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே படம் லேகாக இருக்குதுன்னா லேகாக இருக்கட்டும், நீ தேட்டருக்கே வர வேணாம்.
அப்படி தான் சொல்லணும். இதுக்கு மேலே உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு பிரதர். ஜிவி அவரோட மியூசிக்கு பின்னிட்டார். படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் கேஎஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும் இறங்கி நடிச்சிருக்கிறார். எம்எஸ் பாஸ்கர்னு ஒரு மனுஷன் தமிழக அரசு எனக்கு தெரிஞ்சு 2026 யார் சிஎம் ஆனாலும் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு மனுஷனுக்கு தயவுசெய்து ஒரு பாராட்டு விழா நடத்துங்க. நான் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சினிமா லவ்வரை அப்படி ஒரு நேசித்து பண்ணுறாரு அந்த மனுஷன். அவ்வளோ ஒரு நல்ல நடிப்பு, அப்படி ஒரு சூப்பர் ஆக்டிங் அவர். இதை தாண்டி மலையாளம் நடிகர் அந்த சூரஜ்னு ஒருத்தர் வராரு, சுராஜ் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவருக்கும் தனுஷ் சாருக்கும் ஜெயராம் சாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு டாமஞ்சேரி ஆட்டம் தான் உண்மையாக நல்லா இருக்குது. ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி போதேன்னு யோசிப்பீங்க, திடீர்னு T20 மேட்ச் மாதிரி 6 போகும். அதுதான் இந்த படம். ஃபேமிலியோட இந்த ரிவ்யூ இதெல்லாம் வேண்டாம். இந்த ரிவ்யூ நான் சொல்கிற ரிவ்யூ கூட தேவையில்லை. நீ தியேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிவ்யூ.